Sony 43 inch blinking 6 time blinking problem. இது 6 time blinkingலேயே 2 டைப்ஸ் இருக்குது. இதில் சுத்தமாக ஸ்க்ரீன் வராமல் க்ரீன் லைட் எரிஞ்சோடனே ஆஃப் ஆகிட்டு 6 டைம் பிளிங்கிங்னா கண்டிப்பாக பேக் லைட் கம்ப்ளைண்ட்டு, இல்லை உள்ள இண்டக்டர் காயில் கம்ப்ளைண்ட்டு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, சோனி எம்பலம் வருது, வந்து ஆஃப் ஆகுது. 3 டைம்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் 6 டைம் பிளிங்கிங் ஆகும். பாருங்கள், 1 2 3 4 5 6, இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஸ்க்ரீனில் எம்பலம் வந்துட்டு 3 டைம் வந்துட்டு வந்து போகும், அப்புறம் ஃபுல்லாக அப்படி வராது. ரெட் லைட் மட்டும் 6 டைம் பிளிங்கிங் ஆகும். இது எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னா, பேக் லைட்டில் வந்துட்டு ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்துட்டு இன்வெர்டர் ஐசி சென்ஸ் ஆகும். இன்வெர்டர் ஐசி சென்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு ஃபீட்பேக்கு ப்ராசஸருக்கு போகும். அந்த ப்ராசஸருக்கு அதிலிருந்து ஃபெயில்னு இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். பேக் லைட் ஆம்பியரில் இருக்கிற ஆர்ம்ஸில் வேரியேஷன் வந்ததுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதுக்கு பேக் லைட்டு சோனி எம்பலம் வந்துச்சுனாலே உங்களுக்கு பேக் லைட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். அது காஸ்ட்டு வைஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்ம எப்படி சிம்பிளாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில இதில் ஒரு 4-5 இயர்ஸ் ஆனாலே உங்களுக்கு ஆம்பியர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். எல்இடியோட பேக்லைட்டு எல்இடியோட ஆம்பியர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டும். அந்த டிஃப்ரென்ஸை இன்வெர்டர் ஐசி சென்ஸ் பண்ண முடியாமல் அது ப்ராசஸருக்கு ஃபீட்பேக் அனுப்பிடும். பேக்லைட் ஃபெயில்னு ஃபீட்பேக் ப்ராசஸர் ரிசீவ் பண்ணோடனே டிவி ஆன் ஆகாது. இப்போ அந்த இன்வெர்டர் ஐசிக்கு வர ஃபீட்பேக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பார்க்கலாம். இன்வெர்டர் ஐசியோட ஃபீட்பேக்கை ரிமூவ் பண்ணலாம், இல்லை பேக் லைட்டோட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரும், அதை ஷார்ட் பண்ணலாம். இதுக்கு 3 ஐடியாஸ் இருக்குது. 10K ரெசிஸ்டர் போட்டு 31 பின் நம்பரில் நம்ம கிரவுண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 31 பின் நம்பரில் நம்ம ஐசியை கிரவுண்ட் பண்ணுறப்ப இன்வெர்டர் ஐசி ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுன்னா வேகமாக நமக்கு திரும்பியும் கம்ப்ளைண்ட் வர சான்சஸ் இருக்குது. ஐசி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஹீட் ஆகி பஸ்ட் ஆகிடும். இந்த 10K ரெசிஸ்டர் போட்டு ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நல்லா நெகட்டிவில் தான் இது சென்ஸ் பண்ண இன்வெர்டர் ஐசி சென்ஸ் பண்ணும். 4 எல்இடி கொடுத்துருப்பாங்க இதில் 43 இன்ச்சில். 32க்கும் 43, 55 எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு பேக் லைட்டு ஒரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது எட்ஜு டைப் பேக் லைட்டு. நார்மல் டிவிலான 3 ஸ்டெப்பு வரும், இதில் ஒரே ஸ்டெப்பு தான் வரும். ஒரு 40-45 ஒரே பாட்டம் சைடு மட்டும்தான் வரும் சோனி டிவியில். மிடிலெலாம் ஸ்டெப் வராது. பாருங்கள், இதான் பேக் லைட் கனெக்ஷனு. 7 ஒயர் வரும். இதில் போனும் பாசிட்டிவ், 3 பாசிட்டிவ், 4 ஃபீட்பேக் வரும். அந்த 4 ஃபீட்பேக்கை வேணால் இதில் ஸ்டார்ட் பண்ணி விடலாம். 4 ஃபீட்பேக் வரும், அது 4 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐசி நம்பர் பார்த்துக்கோங்க, B09397 தான் இதோட இன்வெர்டர் ஐசியோட நம்பர். இதில் 2ஆம் நம்பர் பின்னு தான் ஃபீட்பேக்.
பேக் லைட்லேருந்து ஆம்பியர் சென்ஸ் பண்ணுறது 2ஆம் நம்பர். இது ஐஆர் லைனு, அது ஆடியோ லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்வெர்டர் ஐசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 2ஆம் நம்பர் பின்னை மட்டும் நான் ட்ரை சால்டர் பண்ணியிருக்கேன். அந்த டாட் மார்க் இருக்கும் ஐசிக்கு மேலே, அதிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், அதை மட்டும் நான் ட்ரை சால்டர் பண்ணி எடுத்து விட்டேன். அதான் இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணியாச்சுங்க. டிவி ஆன் ஆகிடுச்சு, சிக்னல் வந்துடுச்சு, டிஸ்பிளே ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.